கழுத தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவோம். ஏறக்குறைய அதே மாரி தான் உக்ரைனோட பதிலடி ரஷ்யாவ நோக்கி இருக்கு. ஏலே அவன் எப்பயுமே கட்டெரும்பு வேலைய தான்டா பார்த்தான் அப்படின்னு கேட்டா, இல்ல அதுலயும் கொஞ்சம் குறைஞ்சு வந்துருச்சு அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, முந்திலாம் உக்ரைன் வெறி பிடிச்சிருச்சு உக்ரைனுக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பெல்கிராட் பகுதிய தாக்குவார்கள், கிரிமியாவ தாக்குவார்கள். இல்ல வீணா போன 2 ஆளில்லா விமானத்த தலைநகர் மாஸ்கோ வரை ரீச் பண்ணிரும். ஓகே தான். பெரிய விஷயம் தான். ஆனா மைலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா, மைலேஜ்லாம் ஒண்ணும் இருக்காது. இந்த வீணா போன வேலைய பார்த்து, பார்த்து கடைசியில இதுவும் முடியாம எங்க வந்து நின்ட்டாய்ங்க அப்படின்னா, தீவிரவாத செயல்ல வந்து நின்ட்டாய்ங்க. எப்படி அப்படின்னா, ஹை வேல்யூ டார்கெட்ல போட்டு தள்ளுற. உளவுத்துறைகளுக்கு இது கைவந்த வேலை தான். ஆனா இதுல குண்டு வச்சு தான் இவர்கள் மேக்ஸிமம் சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்ப ரஷ்யாவோட அணு ஆயுத படை தளபதிய போட்டு தள்ளினது ஒரு குண்டுவெடிப்பு மூலியமா தான். அதுக்கடுத்து இதே வேலைகள்ல இறங்குவோம் அப்படின்னு 1 டசன் கூட்டத்த இறக்கி இருப்பார்களோ என்னமோ! ரஷ்யா வெறித்தனமா வேட்டையாடுது. அப்படிதான் இப்ப உள்ளூர்ல ஏகப்பட்ட பேர பிடிச்சிருக்கார்கள். அதுல ரஷ்யர்களும் அடக்கம், வெளிநாட்டுக்காரர்களும் அடக்கம். ஏறக்குறைய $5,00,000 மேல ஒவ்வொரு சம்பவத்துக்கும் தரதாக டீல்லாம் பேசி தான் ஆட்கள உள்ள இறக்கியிருக்கார்கள். அப்ப ஏறக்குறைய இது மட்டுமே ஃபுல் டைம் ஜாப்பா வச்சிருக்கார்கள்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதே பணத்த ராணுவ ரீதியா செயல்பட்டா கூட, ஓரளவு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணம். ஆனா ஜெலன்ஸ்கியோட எண்ணம் எப்பயுமே அப்படியே டார்மாரா ரொட்டேட் ஆயி தான் பயணிக்கும். அவருக்கு மட்டுமே மைலேஜ் ஏதாச்சும் இருக்கும். சந்து பொந்துல இருக்கும். யாரு கண்டா? காரணம் அமெரிக்காவோட இன்புட்ஸ் பூரா எத நோக்கி இருந்துச்சு? முதல் கட்டத்துல இருந்து இன்னைக்கு வரை அப்புட்ன்னா, ஹை வேல்யூ டார்கெட்டுக்கு தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, ரஷ்யால பெரிய அளவு படைத்தளபதிகளே இல்லாம ஆக்கிட்டோம்னா, பற்றாக்குறைங்கிற ஜோனுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, இந்த மாரி ஒரு திட்டத்துக்கு மட்டும் தான் பெரிய அளவுல ஹெல்ப் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிடைச்சுச்சு. இப்பயும் அதே வேற வெர்ஷன்ல கிடைச்சுச்சு. ராணுவ வெர்ஷன விட்டுட்டு, இப்ப அப்படியே உளவுத்துறை வெர்ஷன், தீவிரவாத செயல்கள் இந்த மாரி இறக்கி விட்டார்கள். சரி இப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெலன்ஸ்கிக்கு உள்ளூர்ல எப்படி இமேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான். உள்ளூர்ல இமேஜ் என்னைக்கோ சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அத மேற்கொண்டு டேமேஜ் ஆகுற மாரி தான் தலைவனோட ஒவ்வொரு செயல்களும் இருக்கு. திரும்பி ஆள் சேர்க்கிறாராமா. எங்க? ராணுவத்துக்கு திரும்பவும் ஆள் சேர்க்கிறார். வயசு லிமிட்ட குறைச்சிருக்கார். இ அதாவது கட்டாயம் ஆள் சேர்ப்புன்னு இத சொல்ல முடியாது. கட்டாயம் 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் கூட வரணும் அப்படிங்கிற மாரியும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஆட்கள் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? மீண்டும் பெரிய அளவு உக்ரைனியர்கள் தப்பிச்சு ஓடப் போறார்கள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஆனா இந்த மனுஷன் இத நோக்கி போவான் அப்படின்னு சந்தேகப்பட்டு ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டார்களாமா. இதே மாரி முன்னாடி தப்பிச்சு போனவர்கள பிடிக்கிறக்கு ஒரு டீம் கிளம்பி போய் ஒவ்வொரு நாட்டிலயும் முகாம்ல தானே இருப்பார்கள். அங்க எப்படி பார்த்தாலும் நடைமுறையில லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஆட்கள்லாம் ஃபில்டர் பண்ணி வந்தார்கள். இப்ப அப்படி போகக்கூடிய டீமும் சேர்ந்து போயிருது தப்பிச்சு. ஆனா நிலைமை இவ்வளோ மோசமா ஏற்கனவே இருக்கும்போது ஒரு அறிவிப்ப விட்டிருக்கார். இந்த அறிவிப்புல 5 பேர் தேர்வாய்ங்களா? 5 பேர் தேர்னாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் சரி, அறிக்கை பக்காவா இருக்கு. நான் அந்த அறிக்கைய வச்சே வண்டி ஓட்டுவோம் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி கடைசி வரை விடமாட்டார். இதான் இத எடுத்துக்காட்டு. சரி இவரு இவ்வளோ கூத்து பண்ணாலும், அங்க ரஷ்யாவுக்குள்ள இந்த சதி வேலைகள் அப்படிங்கிறத ரஷ்யா பொறுத்துக்க போறதே கிடையாது. அதுக்கு பரிசளிக்கிற விதமா, ரஷ்யா தனக்கு தெரிஞ்சு தனக்கு பிடிச்ச வேலை, இப்பயா எப்பயுமே ரஷ்யாவுக்கு பிடிச்ச வேலை என்ன அப்படின்னா, அந்த நாட்ட அப்படியே நடுங்க விடுறது, நிலகுலைய விடுறது, சரண்டர் ஆகுறத தவிர வேற வழியே இல்லடா நமக்கு அப்படிங்கிறது தான். அந்த காலத்துல பெரிய அளவுல ஆர்ட்டிலரி தாக்குதல், பீரங்கிகள கொண்டு போய் வச்சுக்கிட்டு, நகரத்த சுத்தி வளைச்சு தாக்கிட்டே இருப்பாய்ங்க. சரண்டர தவிர வேற வழியே இல்ல நமக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருவாய்ங்க. இப்பவும் அதே தான். என்ன ஒண்ணு புதுசா ஆளில்லா விமானம், மிசைல்கள். ஃபர்ஸ்ட்டு டேங்குகள் உள்ள போய் பெருசா மைலேஜ் எடுக்க முடியல. ஆஹா! பேட்டர்ன் மாறிப்போச்சு அப்படின்னு இம்மீடியட்டா சுதாரிச்சு, பெரிய அளவுல மிசைல்களை ஆளில்லா விமானத்தை வச்சு அன்னைக்கு எடுத்த அதே மைலேஜ எடுக்கிறார்கள். இப்பயும் கதற விட்டார்கள். இந்த சம்பவத்துக்குலாம் ஜெலன்ஸ்கி செய்யற இங்க உள்ள சம்பவங்களுக்கு, அங்க உள்ள மக்கள்கள் பெரிய அளவு அனுபவிக்கணும் அப்படிங்கிறத திருப்பி காட்டிட்டாரு. சுமார் 70 ஆளில்லா விமானங்கள், 100 மிசைல்களோட பிரம்மாண்டமான ஒரு தாக்குதல். ஏற்கனவே உக்ரைன் சிதறி கிடக்கு. அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு இந்த தாக்குதல்ல உக்ரைன் எப்படி இருக்கும்? நிலகுலைஞ்சு போயிருக்கும். ஏன் அப்டின்னா 10 நாள் முன்னாடி நடந்த தாக்குதலே இன்னும் இவர்கள் சரி பண்ணல. சரி பண்றக்காக போகக்கூடிய டீமு, சரி பண்றக்காக போகக்கூடிய உபகரணங்கள், இது எல்லாம் மாட்டி சிதறிருச்சு. அப்ப ஒரு 10 நாள், 15 நாள் கழிச்சு பவர் வரும். 10 நாள், 15 நாள் கழிச்சு தண்ணி வரும் அப்படின்னு இருந்த மக்களுக்கு, "ஒண்ணும் வராதுடா டேய் யுத்தம் முடியிற வரையும்" அப்படிங்கிறத சொல்லாம ரஷ்யா சொல்லிருச்சு. இதற்கு முதல் காரணம், கடைசி காரணம் எல்லாமே அண்ணன் ஜெலன்ஸ்கி தான்.
இவ்வளவு தூரம் ரஷ்யா கிளச்சு போட்டு, மீண்டும் பேச்சுவார்த்தைய பத்தி சமகாலங்கள்ல பேசுது. ரஷ்யாவ பொறுத்தவரை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை ஒரு பக்கம் படைகள் அனுப்புச்சு. அதே காலத்துல எப்ப யுத்தம் ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு பக்கம் படை உக்ரைனுக்குள்ள போச்சு. இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை குழு அப்படிங்கிறது பெலாரஸ், உக்ரைன் எல்லைகள்ல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பேட்டர்னை இந்த பக்கம் ரஷ்யாவும் அப்படியே தொடருது. இப்பயும் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறார்கள். ஆனா ரொம்ப தெளிவா ஃப்ரேம் பண்ணி கண்டிஷன தூக்கி வீசிட்டார்கள். இதான் கண்டிஷன். ரஷ்யாவோட புதிய பகுதி. அங்கருந்து நீ ஓடி போயிரணும் பாத்துக்க. ராணுவ வீரர்கள கூட்டிட்டு அந்த சைடு எட்டி கூட பார்க்கக்கூடாதுன்ட்டார்கள். அப்ப பிடிச்ச பகுதி ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதுக்கடுத்த விஷயம் அப்படிங்கிறது வீணா போன நேட்டோல சேரவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி எழுதி குடுக்கணும். சத்தியம் பண்ணி எழுதி குடுக்காட்டியும் அவனுங்க சேர்க்க மாட்டாய்ங்க. சேர்க்கிறேன், சேர்க்கிறேன்னு மீண்டும் வம்பிழுப்பாய்ங்க. அதுக்கு கூட நம்ம ஒரு வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக, இந்த பக்கம் ரஷ்யா பெரிய அளவு ஒரு செக் வைக்குது. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவும், ஐரோப்பாவுக்கும் தான். என்ன அப்படின்னா, ரஷ்யா மேல போட்ட அத்தனை தடைகளையும் நீக்குங்க அப்படின்ட்டாரு. அத்தனை தடைகள் அப்படின்னு அவர் எத மென்ஷன் பண்றாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இவர்கள் பலமா இருக்கும். அதாவது நேட்டோ பலமா இருக்கு. ஐரோப்பிய யூனியன் பலமா இருக்கு அப்படின்னா, டக்குன்னு ஒரு தடை ரஷ்யா மேல போட்டுருவாய்ங்க. இந்த ஸ்டைல்ல தான் ரன் பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அப்படி இருக்கும்போது 2014ல கிரிமியா கைய விட்டு போனதுக்கப்புறம் இத ஃபுல் டைம் ஜாப்பாவே மாத்திக்கிட்டாய்ங்க. எப்ப பார்த்தாலும் கூடுறது, தடைகள் போடுறது. தாராளமா போட்டுக்க. ஆனா உலகமும் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் இங்க தப்பு, சிக்கலு. அந்த வேலைகள்ல எத இவரு குறிக்கிறாருன்னு தெரியல. இப்போ உக்ரைனுக்குள்ள போனதுக்கப்புறம் போட்ட தடைகள் நீக்கிறதா? இல்ல கிரிமியால இருந்து தடைகள நீக்கு அப்படின்னு சொல்றதா? இல்ல எப்போ போட்ட தடைகள்னு அதுல ஒரு பெரும் குழப்பம் வரும். விட்டு குடுத்து போறது தான் பெரிய மனுஷ தன்மை அப்படின்னு சொல்லி அண்ணன் அமெரிக்காவும், ரஷ்யாவும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துருவார்கள். அதுல ஒண்ணும் பெரிய சிக்கல் இருக்காது. என்ன அந்த பேச்சுவார்த்தையில ரஷ்யா எவ்வளவு தூரம் தடைகள உடைக்க முடியுமோ ஈஸியா உடைச்சுக்கும். இதுதான் கண்டிஷன். இதுக்கு வராந்தா வா, இல்ல நீ தயவு செஞ்சு வராத. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தான் மைலேஜ் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அறிவிச்சுட்டாருங்க. ஐரோப்பா சைலண்ட். ஐரோப்பா பெரும் சைலண்ட் தான் எப்பயுமே. அப்பப்ப ஆஹா! பிராந்திய வல்லரசு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் விடணும். சும்மா இரு அப்படின்னு விடக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ் 2 பக்கமுமே உள்ளூர் அரசியல் அப்படிங்கிறது சூறாவளி மாரி சுத்தி அடிக்குது. அதனால தலைவர்கள் கவனம் பூரா அவர்கள் பதவி, அதே மாரி அடுத்து நம்ம பதவிக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன்லயே போய்க்கிட்டு இருக்கிறனால, இந்த பக்கம் கவலைப்பட போறதே இல்ல. ட்ரம்ப் மட்டும் தான். ட்ரம்ப்போட பார்வை அப்படிங்கிறது சட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவோம் அப்படிங்கிறதா. எவ்வளோ தூரம் ரஷ்யாவுக்கு விட்டுக் குடுக்குறாரோ விட்டுக் குடுப்பாரு. எவ்வளோ தூரம் விட்டுக் குடுக்குறாருன்னு மனசுல நெனைக்கிறாரோ நின்றுவாரு. எங்க அப்படின்னா, தடைகள் விஷயத்துல இது வேலை செய்யும். ஆனா மத்த 2 விஷயங்கள் அப்படிங்கிறது ரஷ்யா விட்டுக் குடுக்க போறதே இல்ல. ட்ரம்ப்பும் அத குடுத்துருவார். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஏன் ஜெலன்ஸ்கி கத்திக்கிட்டு இருக்காரு? இப்படிலாம் கத்துனா தானே வீரர், சூரர் அப்படின்னு யாரோ அப்பாவி 4 பேரு நம்புவாய்ங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இவ்வளவு கலவரத்துல நின்னு இந்த கலவரத்துக்கு சம்மந்தமே இல்லாம கத்துனா என்ன அர்த்தம்? தலைவன் ஏற்கனவே பார்த்த வேலை அப்படி. காரணம் என்ன? தலைவன் காமெடியா இருந்து அரசியல்வாதியா வந்தார்கள். ஆனா, அரசியல்வாதியா மாறுன அப்பாடு நாட்டையே வச்சு காமெடி பண்றார். வரும் நாட்கள்ல இது புரிஞ்சுக்கிட்டா அவரால அமெரிக்க ஆதரவாலும் சரி, ரஷ்யாவே நாளைக்கு ஆதரவு குடுத்தாலும் சரி ஆள முடியாது. அந்த மக்கள் இத புரிஞ்சுகிட்டு சுதாரிச்சுட்டார்கள். அண்ணன அடிச்சு பத்தி விட்டுருவார்கள். ஆனா அது தேவையில்ல. ஏன் அப்புட்ன்னா, இந்த பக்கம் அமெரிக்காவும் வெயிட்டிங். அத காட்டிலும் இந்த பக்கம் ரஷ்யா வெயிட்டிங். நடந்த சம்பவத்துக்கெல்லாம் இவன வச்சு செய்யணும் அப்படின்னு தலைவன் சிக்குனா சிதறிருவார் அப்படிங்கிறதுதான். உக்ரைன் இவ்வளவு தூரம் சிதறுச்சுல்ல, அத காட்டிலும் டபுள், ட்ரிபிள் மடங்கா இவரு சிதங்க அதாவது ஜெலன்ஸ்கி சிதற அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.